ஆண்டவரே, சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, ஆண்டவரே, ஜோயல் மேத்யூ முகாந்திரம் கர்த்தர் எங்களை ஒரு குடும்பமாக, உறவினர்களாக, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக ஒரு இடத்திலே ஒருமித்து கூடி வரக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மதிய மாலை வேளையிலே கர்த்தர் அந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி நீர் அதை தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாங்கள் இங்கிருந்து கடந்து போக கர்த்தர் கிருபை பாராட்டும். கிருபையின் கர்த்தரில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவநல்ல பிதாவே, ஆமென். பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் விண்ணடியார் திருநாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் பிள்ளைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியில் பிள்ளைகள் எங்களுக்கு, எத்தனை மாதயவும் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவும் கிருபை, எத்தனை ஆச்சரியம். நின்னோதிரமதினா இறங்கையின் ஜீவ புது வழியா, நின்னோதிரமதினா இறங்கையின் ஜீவ புது வழியா, நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம், நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்ததம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரேயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே, நீரேயன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. எல்லாரும் ஒரு இசை கண்களை மூடி
ஜோயல் மேத்யூவை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 2 வருட காலங்கள் அவனை கத்தர் கண்ணின் கருவழி போல பாதுகாத்த தேவனுக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்தினதற்காக பாதுகாத்ததற்காக எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு குடும்ப கூடுகையாக கூடி வரக்கூடிய பாக்கியத்தை கத்தர் கொடுத்தாரு. ஒருமித்த அந்த பிள்ளையுடைய அந்த பிறந்த நாளை காண அவன் நிமித்தம் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை உறவினர்களாக நண்பர்களாக கத்தர் அழைத்து வந்து சந்தோஷப்படுத்தினது நோக்கத்திற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு விசை நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமும் தோன்றி ஒளியாக ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை தரித்த ஆண்டவரை தொழுதேற்று வாதை நோய் தோன்பாம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர்த்தந்த வாதை நோய் தோன்பாம் மாற்றியனந்த ஓதரும் தயை செய்துயிர்த்தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை ஆதரித்த ஆண்டவரை தொழுதேற்று துதி மிக ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிக ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே ஆத்துமமே என் முழு உள்ளமே ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை காதரித்த ஆண்டவரை தொழுதேற்று. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த மாலை வேளையில் எங்களை ஒருமித்து கூடி வர பண்ணினீரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக வாழ்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை கத்தவை குடும்பமாக உறவினர்களாக குடும்ப நபர்களாக ஆண்டவரே நண்பர்களாக கத்தரை எங்களை அழைத்து வந்தபடி கிருபைக்காக நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கண்களை மூடி நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. 2 வருட காலங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை நீர் பாதுகாத்த விதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சத்துரு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ விபத்துகள் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே இஸ்ரவேலை காக்கவர் உறங்குறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொன்ன ஆண்டவர். பிரயாணங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் இருந்ததுக்காக நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பாமே
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் உண்மையா நன்றி செலுத்துறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால தேவனுடைய கிருபை பெருகும். நீங்க தேவனை உயர்த்த உயர்த்த, ஒருவேளை நீங்க பிள்ளையை ஆராதிப்ப, நீங்க பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க கடந்து வந்து கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது போல இந்த பிறந்த நாள் ஃபங்க்ஷன்ல கர்த்தரை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை உங்களுடைய குடும்பத்திலே நடத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. நீங்களே வாயில திறந்து துதிங்க பார்க்கலாம். நன்றி நன்றி யோ ஜீசஸ், கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, கல்லாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் வேத வசனத்தினாலே நம்மை தேற்றின ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீர். வாயில திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அப்படி எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் உண்மையாய் சொல்றீங்க? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. இன்னும் ஒரு முறை கூட நன்றி. Thank you Jesus, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம்.
சங்கீதங்களின் புஸ்தகம் 128 சங்கீதம் அதன் 1 முதல் 6 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் ஞானஸ்நான ஆராதனைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 1-2 ஆலோசனைகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதித்து ஜெபித்து கேட்க வேண்ட போகிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். எனக்கு பிரியமான அன்புடைய பிள்ளைகளை, இந்த மாலை வேளையில தம்பி ஜோயல் மேத்யூடைய முகாந்திரம் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசனமான உரைத்த ஒரு வசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். இங்கே பார்க்கும் பொழுது உன் சந்ததியின் மேல் உன் சந்தானத்தின் மேல் 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை சந்தானம் என்று சொன்னால் ஆண்டவர் ஜெகனுக்கும் ஜெனிக்கும் கொடுத்த ஜோயல் என்கிற ஒருவேளை அந்த சந்தானமா என்று சொன்னாலும் சரி. அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் அதை தொடர்ந்து சொல்கிறார், உன்னுடைய சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சந்ததியின் மேலேயும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன். நம் தேவன் ஏதோ ஒரு குடும்பத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் முழு சந்ததிக்கும். ஒருவேளை ஜெகனுக்கு முன்பதாக ஆண்டவரை அறிந்த ஒரு சந்ததி இருக்குமானால், இல்லை சொன்னால் ஜெகனுடைய குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், ஜெகன் ஆண்டவரை அறிந்ததினாலே வருகிற ஆசீர்வாதம் ஜெகனுக்கு மாத்திரம் அல்ல, ஜெகனுடைய மகனாகிய ஜோயலுக்கு மாத்திரம் அல்ல, ஆண்டவர் தலைமுறையாக சந்ததியாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு ஆசீர்வாதம் ஆனாலும் சரி, அது டெம்பரவரியாகவோ ஒரே குடும்பத்தோடு நிற்கிற ஒரு காரியமாய் நம்மால் பார்க்க முடியாது. ஆண்டவர் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது கூட 3 சந்ததியுடைய பெயரை சொல்லி ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சந்ததி என்பது, நம்முடைய சந்தானம் என்பது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் முக்கியமான காரியம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பம் நல்ல உயர்வான காரியத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நம் பிள்ளைகள் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான காரியம். ஒருவேளை நம்ம பெரியவங்களா இருக்கலாம், நம்ம நினைச்சுக்குவோம் ஒருவேளை சின்ன பிள்ளை தானே, அவன் சின்ன பையன் தானே, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். இல்ல, அந்த பிள்ளைகளை வைத்துதான் ஒரு குடும்பத்துடைய எதிர்காலம் இருக்கிறது. அந்த பிள்ளைகளை வைத்துதான் நம்முடைய குடும்பத்துடைய சந்ததி இருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதவசனத்திலே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே வாசிக்கும் பொழுது கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதன் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை திரளான மணலை போலவும் நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எழுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 3 காரியங்கள் மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஹalleluya. முதலாவது ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனிதன் எந்த காரியமும் சொல்லாமல் தேவனுக்காக தன்னுடைய குமாரனை, தன்னுடைய மகனை, தன்னுடைய ஏக சுதனை, தன்னுடைய வாரிசை கொண்டு போய் தேவனுக்காக பலி செலுத்துவதற்கு அவன் கீழ்ப்படிந்த காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதை போல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் வீட்டை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ. அப்ப காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அந்த தேசத்திற்கு போய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி அந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம். அதை போல குமாரனை பலி செலுத்துகிற காரியத்திலும் அங்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நம்முடைய சந்தானம் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நம் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கலாம், எந்த காரியத்தில் செய்ய வைக்கலாம், எந்தெந்த ஸ்கில்லில் அவர்களை உருவாக்கலாம், எந்தெந்த கோர்சஸ் அவர்களை அனுப்பலாம், எந்தெந்த காரியங்களை நம்ம செய்யலாம் என்று சொல்லி உலக காரியங்களை குறித்து நினைக்கிறோம். என்னுடைய பிள்ளை எப்படியாவது உயர்ந்து வந்து விட வேண்டும். என்னை எனக்கு தெரிந்தவர்களை பார்க்கிறோம், எனக்கு அறிந்தவர்களை பார்க்கிறோம், என்னுடைய சொந்த பந்தங்களை பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளை, என்னுடைய சந்ததி நல்ல உயர்வான ஸ்தானத்துல, உலகத்தில் அநேகர் மதிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்துல வந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் உலகத்தை காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் நமக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் கீழ்ப்படிய வேணும். இரண்டாவது நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு வரும் பின் வீட்டாருக்கும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று சொல்லி அங்கே கட்டளையிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சட்டதிட்டங்களை, தேவனுடைய பிரமாணங்களை பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மூன்றாவது, நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட வேண்டும். முதலாவது கீழ்ப்படியணும். நம்முடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். அதே போல இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து, தேவனுடைய நியாய பிரமாணங்களை, வேதத்தை குறித்து, ஜெபிக்கிறதை குறித்து, கர்த்தருக்கு பயப்படுகிறதை குறித்து, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து, நல்வழிகளை குறித்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மூன்றாவது, வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஈஸியா அட்வைஸ் பண்ணிடுவாங்க, பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, கோயிலுக்கு போ. ஆனா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஜெபின்னு சொல்ற அப்பாவே என்ன பண்ண மாட்டாரு, ஜெபிக்க மாட்டார். ஜெபின்னு சொல்ற அம்மாவே என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. வேதவாசின்னு சொல்ற அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ண மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பொய் சொல்லாதன்னு சொல்றவங்க என்னதான் பண்ணுவாங்க, பொய் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்களை என்ன பண்ண முடியாது, வளர்த்தெடுக்க முடியாது. பெற்றோர் கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், அநேக குடும்பங்களை பார்க்கிறோம். நீங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா பிள்ளைகள் குடும்பத்திற்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு சிறிய அவமானத்தை கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய குடும்பத்தை பாதிக்கும். அதனால நீங்க கணக்கில் வைத்து இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலுக்குள் நடத்துங்க. இரண்டாவது, நீங்கள் நியாய பிரமாணங்களை, வேத வசனத்தை கற்று தேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருங்க. மூன்றாவது, நீங்க பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டி சொல்லிக் கொடுங்க.
நீங்க நினைக்கிறீங்க உங்களை விட உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் கூடுதல், உங்களுக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு போனை பத்தி தெரியாம இருக்கலாம். உங்க பிள்ளைங்க உங்களுக்கே தெரியாம உங்க பக்கத்துல இருந்து அலைபேசியின் மூலமா இணையதளத்தின் மூலமா உலகத்தையே சுத்திட்டு வந்துருவாங்க. நீங்க சொல்ற அட்வைஸ் அவங்க மைண்ட்ல ஏறாது. ஏன்னா உங்களை காட்டிலும் அவர்களுக்கு ஞானம் அதிகம், உங்களை காட்டிலும் அவர்கள் அநேக காரியங்களை கற்றிருக்கிறார்கள். அதனால உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் எதை பிள்ளைகளுக்கு புத்தி உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லை, ஜெபிக்கிறதா இருந்தாலும் பரவாயில்லை, ஆலயத்துக்கு போகிற காரியங்களா இருந்தாலும் பரவாயில்லை, தேவனுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படுகிற காரியங்களா இருந்தாலும் பரவாயில்லை, அதை போல மற்றவர்களை மதிக்கிற காரியங்களாய், பொய் சொல்லாமல் உண்மை பேசுகிற காரியங்கள் எதுவானாலும் சரி, பிள்ளைகளை நீங்க என்ன காரியத்தில் விரும்புகிறீங்களோ அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்கள். கணவன் மனைவியாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நீங்கள் வாழ்ந்து காட்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல் ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் சந்ததியை விரும்புகிறவர், நீர் சந்தானத்தை விரும்புகிறவர், நீர் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆனால் சந்ததியை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாங்கள் 3 காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படியவும், அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும், அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே இந்த இடத்துல கூடியிருக்கிற யாராவது ஒருவர், என்னுடைய பிள்ளை மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளையாய் வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளை எப்படியாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்க வேண்டும், எப்படியாவது தீமையான பழக்க வழக்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட மனிதனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு தாய், ஏதோ ஒரு தகப்பன் ஒருவேளை நோக்கி வேண்டுதல் செய்தால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற பண்ணி நம்முடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டு இந்த வீட்டாரின் முகாந்திரம், அதுவே ஜோயல் மேத்யூ முகாந்திரம், என்னுடைய ஃபங்க்ஷன் முகாந்திரம், அதுவே அந்த குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீ சொன்ன வார்த்தையின்படி அதுவே தேவனுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக செய்வேன் சொன்ன ஆண்டவர். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விசேஷமாய் அதுவே ஜோயல் மேத்யூ அவருடைய குடும்பத்திற்கும் நிறைவாய் உண்டாவதாக சொல்லி மனப்பூர்வமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த திருச்சமூகத்திலே நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உன் உள்ளங்கையில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் காத்தை காக்கின்றே. தாயின் வயிற்றில் தோன்றின நான் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகள் என்னை வரைந்து உன் கண்மணி போல் காக்கின்றே.
மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் மொழி இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, Joel Matthew. Happy birthday to you. May God bless you, yeah. May God bless you, yeah. May God bless you, yeah. Happy birthday to you. பாடுங்க, இல்லை கைத்தட்டி என்கரேஜ் மாதிரி பண்ணுங்க. கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஜோயல் மேத்யூக்காக. சரி, ஜெனியும் ஜெகனும் ஊட்டிக்கணும். கைத்தட்டி வாழ்த்துங்க. சரி, ஜெபித்து முடிக்கலாம். இந்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். ஜெகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஜெனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், ஜோயல் மேத்யூவை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவர் இந்த குடும்பத்தாருடைய 2 குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெகனுடைய அம்மா அப்பா, ஜெனியோடைய அம்மா அப்பா, உறவினர்கள், நண்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாரும் மனதார ஆசீர்வதிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இவருடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி, கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் பெருக பண்ணுவீராக. ஒருவர் வாயும் அசையில்லை. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்களோ அப்படியே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, மனதார ஆசீர்வதிக்கிறோம். பேர் சொல்லி சொல்லுங்க. ஜெகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவளை குடும்பமா இணைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாய் இருப்பதாக, அநேகர் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. ஆண்டவரே ஜோயலுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சரீர விதமாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக. தேவனுடைய கர்த்தாவே கிருபை, தேவனுடைய தாளந்து அவன் மீது வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எதிர்காலங்களில் ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆண்டவரே கிருபை இரக்கம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஜோயலை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தகப்பனே இந்த நாள் கர்த்தாவே உம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் நாளாய் கர்த்தர் நீர் மாற்றி அமைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இனி வருகிற நாட்களும் ஆண்டவரே தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பாதுகாவல் அவனோடு கர்த்தர் கூட இருப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி எல்லா கர்த்தாவே ஸ்டெப் பை வருகிற
எல்லா எதிர்காலங்களிலும் தேவனுடைய கரம் அவனை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, அவர்களை பெற்றெடுத்த ஆண்டவரே தம்பி ஜெகனுக்காக, ஆண்டவரே ஜெனிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, 2 பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே ஜோயல் மேத்யூவை ஆண்டவரே இதற்கு வர பின்வருகிற சந்ததிகளை வளர்த்து எடுத்து ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்துவதற்கு ஆண்டவரே இவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே தாத்தா பாட்டிக்கு கொடுப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதார சொல்லுங்க பார்க்கலாம். மனதார நாங்கள் ஜோயலையும் ஆண்டவரே ஜோயல் குடும்பமான ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. திரும்பி போகிற பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. நல்ல செய்திகளை கேட்க, சமாதானமான வார்த்தைகளை கேட்க, நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட விழாக்கள் ஆண்டவரே குடும்பங்களை இணைக்கிற, சமாதானப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிற இந்த மாதிரி விழாக்கள் அநேக குடும்பங்களிலே நடந்து அநேக குடும்பங்கள் கட்டப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற எங்கள் அன்பு தகப்பன் கிருபை செய்யுங்க. கிருபை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சகல நன்மைகளுக்கும் சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறவிடமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவரே இன்று பிறந்த நாள் ஆண்டவரே தகப்பனை விழாவாக அனுசரிக்கிற ஜோயல் மேத்யூவோடும் ஜெகன் ஜெனியோடும் அவருடைய தகப்பன் தாயோடும் வந்திருக்கிற எல்லாரோடும் இன்றும் என்றும் கர்த்தரின் வரிய விருந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.